என்ன வாசக்கதவு வீடெல்லாம் சாத்திருக்கு? எங்கே போன இந்த கும்மி? எம்மோ எம்மோ, என்ன இது எழுதி வச்சுட்டு போயிருக்கா? வீட்டு சாவி படலை மேலே இருக்கு, எடுத்துக்கோங்க. இந்த கும்மிக்கு வர வேலையே கிடையாது, கதை பேசுறதுக்கு போயிருப்பா. வந்தோடனே பரங்கிக்க மண்டை எங்கே ஓடுதுன்னு தெரியல. நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து காஃபியில் டீ போட்டு குடிக்கலாம். மார்னிங்கே ஃபோனுக்கு சார்ஜர் போடணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். ஃபஸ்ட்டு போயிட்டு சார்ஜர் போட்டு வந்துடலாம். உங்களுக்கு தண்ணி இல்லை, கண்டோ இல்லை, உங்களுக்கு ஜாதி மதம் ரெண்டோ இல்லை, கட்சிக்கார மச்சி என்னாச்சு வெட்டியா வந்து போச்சு. ரோட்டு கடையில் மனுஷன் ஜாலிய பாரு, சேட்டு கடையில் மனைவி தலைய பாரு, கண்ணரசக்கார கொடி பேர சொல்லி ஊத்தி கொடி, நிக்கிட்டா போல இங்கு யாரு ஆடுவா. இவளுக்கு வேற வேலையே இல்லை. ஆனால் ஒன்றா ஷாக் அடிச்ச மாதிரி காக்கா வலிப்பு டான்ஸ் ஒன்று போட்டுருது. நிக்கிட்டா நிக்கிட்டா, சொல்லு சொல்லு, கேட்குது. அம்மா எங்கே போனாங்களா? என்ன எழுதுங்க அந்த பேப்பரில்? பேப்பரில் சாவியில் எங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டும் எழுதிருந்தாங்க. எங்கே போகிறலாம் ஒன்றும் எழுதலை. அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்காங்க கொஞ்சம் கேளு. உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ கால் பண்ணி கேட்க வேண்டியது. என் ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னா சார்ஜர் போட்டு வந்திருக்கா, அதான் நான் உன்னை கால் பண்ண சொன்னேன். என் ஃபோனெல்லாம் பேலன்ஸ் இல்லை, இப்போ என்ன நீ சார்ஜரில் எடுத்துகிட்டு பண்ணு, ஒன்றும் ஆகிடாது. ஃபோனு டக்குனுலாம் குறைஞ்சிடாது. எம்மோ உன்ன மாதிரில ஒரு பொண்ணு நாங்கள் பார்த்ததே இல்லை. ஃபோனில் சார்ஜரில் சொல்லி ஃபோன் பண்ண சொன்னதுக்கு பேலன்ஸ் இல்லைன்னு போய் சொல்கிறப்பாரு. இப்போ சார்ஜர்லேருந்து ஃபோன் எடுத்து எங்கே இருக்குன்னு கேட்கக்கூட முடியாது. அங்கேருந்து வந்து நம்மக்கிட்ட வராது. நம்மளே வாய் மூடில் இருக்கோம், அதை கேட்கறதுக்குனே வருவா. மூடே போச்சு. சீ போ.